கூடியிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي القرآن الحميد وتحبون المال حبا جما. صدق الله العلي العليم. பசிக்கின்ற மனிதருக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கண்ணை விட்டு மறைந்தாலும் மண்ணை விட்டு மனிதர்கள் மனதை விட்டு மறையாத எம்பெருமானார் ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். உண்மையில் பணக்காரர்கள் யார்? யாரிடம் பணம் பொருள் நகை அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான பணக்காரர்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது வித்தியாசமானது. பணம் அதிகமாக இருப்பதால் செல்வம் அல்ல, மாறாக போதும் என்ற பணமே செல்வமாகும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று தனக்கு இருக்கும் வசதியை கொண்டு வாழ்பவர் தான் உண்மையான பணக்காரர்கள். செல்வம் அதிகமாக இருந்தாலும் இது போதாது, இன்னும் வேணும் என்று நினைப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களுக்கு செல்வத்தாரே அல்ல என்று நாம் அந்த நியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யார் நிம்மதி பெற்றவராகவும் உடல் ஆரோக்கியம் பெற்றவராகவும் அன்றைய உணவு கையில் இருக்கும் நிலையில் யார் காலையில் எந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உலகமே கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தவிர்த்தது தவிர்த்துக்கொள், நீ மக்களுக்கு வணக்கசாலியாக ஆகிவிடுவார். உன் பக்கத்து வீட்டிற்கு உதவி உபகாரம் செய், நீ முக்மீனாகி விடுவார். உனக்கு உதவி உபகாரம் செய், நீ முக்மீனாகி விடுவார். நீ விரும்புவதை பிறருக்கு விரும்பு, நீ முஸ்லீம் ஆகி விடுவார். அல்லாஹ் மனிதர்களுக்கு எதை கொடுத்தானோ அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவதில்லை. அல்லாஹ் மனிதர்களுக்கு எதை கொடுக்கவில்லையோ அதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மை விஷயங்களில் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பாருங்கள், வசதி வாய்ப்பில் உங்கள் கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அப்போ ஒரு மனிதர் சிந்திக்க வேண்டியது என்னென்றால், நம்மளுக்கும் கீழ் வசதி வாய்ப்பில் இருக்கின்றார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் எனக்கு என்னத்தை கொடுத்தான் என்று சபிப்பவர்களுக்கு ஒரு கேள்வி. இறைவன் இலவசமாய் கொடுத்த உடல் உறுப்புகளை இன்றைய விலை. ஒரு செயற்கை பல் வைக்க 6000 ரூபாய், மாற்று இதயம் வைக்க 1 கோடி ரூபாய், செயற்கை இதயம் வைக்க 50,000 ரூபாய், எலும்புக்கு பதிலாக பிளேட் வைக்க 20,000 ரூபாய், ரத்தம் 1 யூனிட் வாங்க 2000 ரூபாய், ஈரலை 1 மணி நேரம் செயற்கையாக சுவாசிக்க 20,000 ரூபாய். மேலும் உயிருக்கு விலை மதிப்பே இல்லை. இந்த ஆரோக்கியமான உடல் உறுப்புகளுக்காவது நாம் நன்றி செலுத்த முடியுமா? முடியாது. ஒரு மனிதர் மிகவும் கவலையோடு மாளிகைகளையும் பங்களாவையும் பார்த்து இதையெல்லாம் பிரித்து கொடுக்கும் போது நாம் எங்கே இருந்தோம் என்று சிந்தித்தார். அப்பொழுது அருகில் இருந்த மார்க்கறிஞர் அவரை அழைத்துக் கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு சென்றார். அந்த மருத்துவமனையில் நிறைய பிரிவுகள் உள்ளன. இப்போ அந்த மார்க்கறிஞர் கேட்டார், இந்த நோயெல்லாம் பிரித்து கொடுக்கும் போது நீ எங்கே இருந்தார்? அது உண்மைதானே? அந்த மருத்துவமனையில் எத்தனை பிரிவுகள் உள்ளதோ அத்தனை பிரிவுகளில் நான் இல்லையே என்று சிந்தித்து பார்க்கும் போதுதான் ஒரு மனிதர் தன்னை தானே திரும்பி பார்ப்பான். மனநலம் காப்பியத்திற்கு சென்று பாருங்கள், எத்தனை குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். வாயில் எச்சில் கொண்டிருந்தால் அது சரியாக துடைக்க தெரியாது, தன் ஆடையை உடுத்த தெரியாது. சில குழந்தைகள் கை தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கும், ஏனென்றால் பேச தெரியாது. கண் தெரியாத குழந்தைகள், காது கேட்காத குழந்தைகள் எத்தனை பேர் உள்ளார்கள். கொஞ்சம் நம் குழந்தைகளை திரும்பி பாருங்கள், யாராவது அப்படி இருக்கின்றார்களா? இல்லை என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய அருட்கொடை, இந்த அருட்கொடைக்காவது நாம் நன்றி செலுத்த வேண்டும். விலைக்கு கிடைக்குமா ஆரோக்கியம்? ஒரு பெண் கைகள் நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு சென்றார். அந்த மருத்துவமனையில் அந்த அப்பெண்ணுக்கு கேன்சர் புற்றுநோய் கடைசி பிரிவில் இருக்கின்றார். அப்பெண் மருத்துவரிடம் கூறினார், பணத்தை எடுத்துக்கொண்டு என் உடல் நலமை குணமாக்குங்கள். அம்மருத்துவர், இதே மாதிரி நீங்கள் 100 பைகள் எடுத்துக்கொண்டு வந்தாலும் என்னால் குணமாக்க முடியாது என்று கைவிட்டார். வெறுப்படைந்த அப்பெண் பணம் முழுவதையும் மருத்துவமனை வாசலில் வீசி சென்றார். இதோ பணம், ஆரோக்கியம் எங்கே? இதோ பணம், உடல் நலம் எங்கே? உங்கள் ஆரோக்கியத்தை பணத்திற்காக விற்பவர் யார்? அப்பெண்ணின் கேள்விக்கு பதில் ஏது? அல்லாஹ்வின் அழைப்பை தவிர. நீங்க நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் அல்லாஹ்விற்கு அதிக நன்றி செலுத்துங்கள். மருத்துவம் சென்று பாருங்கள், ஆரோக்கியம் என்ற அருட்கொடையை புரிந்து கொள்வார். சிறைசாலை சென்று பாருங்கள், சுதந்திரம் என்ற அருட்கொடையை புரிந்து கொள்வார். மனிதர்களை அடக்கமிடும் கபஸ்தான் சென்று பாருங்கள், வாழ்க்கை என்ற அருட்கொடையை விளங்கிக் கொள்வார். மருத்துவமனை கட்டிலில் படுத்திருப்பதை விட வீட்டில் தரையில் படுத்திருப்பது சிறந்தது. அருட்கொடை என்பது எது? பயமில்லாத வாழ்க்கை. ஏனென்றால் வயதானவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை. அதற்கு மேலாக இளமை. ஏனென்றால் வயதானவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை. அதற்கு மேலாக செல்வம். ஏனென்றால் ஏழைகளுக்கு வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை. அதற்கு மேலாக ஆரோக்கியம். ஏனென்றால் நோயாளிக்கு வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை. அதற்கு மேலாக இதற்கு மேல் ஒன்றும் இல்லை. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.